Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த நல்ல நாளிலும், இந்த ஜூன் மாதத்தின் இந்த 5வது நாளிலும் தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே அவர் பேசும்படியாக நாம் விட்டுக் கொடுப்போம். ஆவியானவர் நம்மத்திலே கிரியை செய்வாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு இதை ஜெயத்தின் மாதமாக நம்முடைய ஊழியத்திலே கொடுத்திருக்கலாம். இதுவரையிலும் அப்படி ஜெயம் இல்லையோ என்று நாம் நினைக்கலாம். ஆனாலும் இந்த மாதம் முழுவதிலும் இந்த ஜெயத்தை குறித்த வசனங்களை நாம் வாசிக்கவும், அவைகளை தியானிக்கவும், அவைகளை வைத்து ஸ்தோத்திரிக்கவும், அவைகளை குறித்த வார்த்தைகளை, வசனங்களை, பிரசங்கங்களை நாம் கேட்கவும் ஆண்டவர் அதிகமான கிருபையை இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எவ்வளவாக கேட்கிறோமோ அவ்வளவாக நாம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களிலே இருக்கிற நாம் இந்த வசனத்தை கை கொள்ளும் போது உண்மையாகவே நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இருந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் மற்ற வசனங்களையும் இன்றைக்கு சொல்லி சொல்லி ஸ்தோத்தரித்து விசுவாச அறிக்கை செய்திருக்கிறோமே, அதன்படியாகவே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இன்றைய வேத தியானத்திற்காக 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கவிருக்கிறோம். யோவான் எழுதினதான முதலாவது நிருபம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனே, நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த யோவான் இந்த நிருபத்தை எழுதும்போது, இந்த 2ஆம் அதிகாரத்தை எழுதும்போது, நான் எழுதுகிறேன் 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 என்று பல முறை இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் துவங்கும் போதே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றுதான் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறேன், உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படியானால் இந்த எழுதப்பட்ட வார்த்தை நமக்கு அது பிரயோஜனத்தை உண்டாக்கும் என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். இந்த முதல் வசனத்திலே பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார். இந்த 13ஆம் வசனத்திலும் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறார், பிதாக்களை குறித்து சொல்லுகிறார், வாலிபரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்கள் ஆதி முதலாய் இருக்கிற தேவனை அறிந்திருந்தார்கள், ஆகையால் அவர்களுக்கு எழுதுகிறேன். ஆனாலும் வேற காரியங்களையும் இந்த புத்தகத்திலே அவர் எழுதுகிறதுனாலே அதை நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று. 3வது சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நாம் முக்கியமாய் பார்க்கிறதான அந்த மைய பகுதியான இந்த வசனம், வாலிபர் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் என்று கடந்த காலத்தை குறித்து சொல். வாலிபர் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் என்று எழுதப்படும். ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு நிருபத்தை இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் பொல்லாங்கன் யார் என்றும்
அவனை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நாம் ஜெயிக்க முடியும் என்பதையும் நாம் வேகமாக இந்த நேரத்திலே தியானிக்கவிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 31ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 14:31. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாது என்று கண்டான். மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் போதே ஸ்தானாபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்வானே என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படியானால் சமாதானத்துக்கானவைகளை கேட்டுக்கொள்ளுவான் அல்லது அந்த எதிரே வருகிறதான ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். அவன் எவ்வளவு சேவகரோடு வருகிறான் என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அடுத்து தான் எவ்வளவு சேவகரோடு இருக்கிறான், அதைதான் அந்த 31ஆம் வசனம் சொல்லு இருக்கிறான் என்பதை அவன் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாம் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். அப்படியானால் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொல்லாங்கன் யார் என்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை எதிர்த்து வருகிறவன் யார் என்று நாம் தெரிந்து கொண்டால்தான் அவனுக்கு விரோதமாய் நாம் எழும்பி நின்று அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவனிடத்திலிருந்து அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் முதலாவது பொல்லாங்கன் யார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வேகமாக தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழியறிக்கை விதைக்கப்பட்டவன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு உவமை இது. யாருமே எனக்கு தெரியாது என்று இந்த விதைக்கிறவனின் உவமை குறித்து சொல்லவே முடியாது. இந்த முதல் உவமை இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் போடப்பட்டிருக்க இந்த உவமை எல்லாருக்கும் தெரிந்தது. அங்கே நாம் ஒரு காரியத்தை குறித்து, பொல்லாங்கனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறானாம்? பொல்லாங்கன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். முதலாவது இந்த பொல்லாங்கன் யார்? வசனம் விதைக்கப்படும் போது அந்த வசனத்தை திருடி கொண்டு போகிறவன் தான் பொல்லாங்கன். வசனத்தை திருடுகிறவன் பொல்லாங்கன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லுகிறார். நானோ என்று சொல்லும்போது அவர் நித்திய ஜீவனை அருளும்படியாக வந்தவர். அந்த நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டே. அந்த நித்திய ஜீவ வசனத்தை நாம் கேட்கும் போதே, அதுதான் நாம் அந்த உவமையிலே வாசிக்கிறோம். ஒருவன் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, அது அவன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அதை திருடுகிற ஒரு அனுபவத்தை தான் பொல்லாங்கன் வைத்திருக்கிறான். பொல்லாங்கன் என்று சொன்னால் முதலாவது வசனத்தை திருடுகிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே ஆண்டவர் இன்னொரு உவமையை குறித்து அங்கே பேசும்போது அங்கே சொல்லுகிறான். மத்தேயு 13:38 நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்.
அப்போ களைகள் என்ன? இந்த பொல்லாங்கனுடைய புத்திரர். பொல்லாங்கன் விதைக்கிறது தான் இந்த களை. அந்த முந்தின உவமையிலே நாம் பார்க்கும் பொழுது நல்ல விதைகள் தான் விதைக்கப்பட்டதே. இந்த வேலைக்காரர்கள் வந்து எஜமானை கேட்கிறார்கள், நாம் நல்ல விதை தானே நிலத்திலே விதைத்தோம், ஆனால் களைகளும் வளர்ந்திருக்கிறதே என்று சொல்லும் போது, நாம் நித்திரையா இருக்கும்போது அவன் எதிராளி வந்து என்ன செய்கிறானாம்? களைகளை விதைத்து விட்டு போகிறான். வசனம் விதைக்கப்படுகிற இடத்திலே என்னவும் விதைக்கப்படுகிறது? களைகள். இந்த களைகளை விதைக்கிறவன் தான் யார்? அந்த களைகளை விதைக்கிறவன் தான் இந்த பொல்லாங்கன். இதனால வசனத்தை நல்ல விதையாகிய வசனத்தை விதைக்கும் போது அதை திருடுகிறவன் பொல்லாங்கன். இரண்டாவது, நல்ல விதைகள் விதைக்கப்படுகிற இடத்திலே களைகளையும் விதைக்கிறவன் பொல்லாங்கன். அதுதான் கடைசி காலத்தின் அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தின் அடையாளம் என்ன? கடைசி காலத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக கள்ள போதகர்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். ஆனால் பொல்லாங்கன் என்ன செய்கிறான்? அதுதான் கள்ள கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி இல்லை. உண்மையான தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான போதகர்கள் உண்மையான வசனத்தை விதைப்பார்கள். ஆனால் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறது போல கள்ள கிறிஸ்துக்களும் கிறிஸ்தவர்களும் கள்ள ஊழியர்களும் கள்ள போதகர்களும் கள்ள வசனங்களை விதைப்பார்கள். இந்த வசனத்தையே திருடி இந்த வசனத்தை வைத்தே தவறான போதனையை போதிக்கிறது. வேற ஒரு வேதத்தையோ வேற ஒரு புதிய வேதத்தையோ உருவாக்கி அதிலிருந்து வசனத்தை எடுக்கிறது. நாம் முதல் பார்த்தது போல வசனத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து திருடுகிறவனும் சாத்தான் தான். வேதத்திலிருந்து திருடுகிறவனும் சாத்தான் தான், பொல்லாங்கன் தான். ஆண்டவரிடத்திலே வந்து வசனம் பேசினவன். நீர் தாழம் விழும், நீர் விழுந்தால் தேவ தூதர்கள் வந்து உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று 91ஆம் சங்கீதத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை சொல்லுகிறவன். அது தேவ பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்டது, தேவன் சொன்ன வார்த்தைகள். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையே திருடி தேவனுக்கே கொடுக்கிறவன். தேவன் உண்டாக்கின இந்த உலகத்தையே திருடி இந்த சகல ராஜ்யமும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு படைத்தவருக்கே கொடுக்கிறது இந்த பொல்லாங்கனுடைய வேலை. அப்படியானால் அவன் திருடுகிறவன் மாத்திரமல்ல, களைகளை விதைக்கிறவன். வசனத்தையே திருடி வசனத்தை கொண்டே தவறான உபதேசங்களை உள்ளே நுழைக்கிறவன். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது எல்லா வசனங்களுமே நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். எதுவும் நான் புதிதான வசனங்கள் சொல்லவில்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எந்த சமயத்திலும் சகலவிதமான, மன்னிக்க வேண்டும், 16ஆம் வசனம், பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இங்கே பொல்லாங்கன் அடுத்து என்ன செய்கிறானாம்? அக்கினி ஆஸ்திரங்களை எய்து கொண்டிருக்கிறான். சாதாரண அம்புகள் இல்லைங்க. இந்த பொல்லாங்கன் எய்கிற அம்பு எப்படிப்பட்ட அம்பா இருக்கு? அக்கினி வைத்து சுட்டெரித்து போட்டு விட வேண்டும் தேவ பிள்ளைகளை. இவர்கள் வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த வசனத்தையே திருடி வசனத்தையே கொடுத்து இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி நம்மையே வஞ்சிக்கத்தக்கதாக அக்கினி ஆஸ்திரங்களை என்ன செய்கிறானாம்? அனுப்பி கொண்டிருக்கிறவன் தான், எய்து கொண்டிருக்கிறவன் தான் பொல்லாங்கன்
என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்து காயினை போய் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. அடுத்து இந்த பொல்லாங்கன் யார் என்று சொன்னான்? அவன் கொலை பாதகனும் பொல்லாத கிரியை செய்கிறவனுமாய், பொல்லாத கிரியையை உடையவனுமாய் இருக்கிறான். இந்த பொல்லாங்கன் யாருக்குள்ளே வருகிறானோ அவர்கள்தான் தவறான போதகங்களை கொடுக்கிறவர்கள், இந்த வசனத்தை திருடுகிறவர்கள், இந்த வசனத்தை அக்கினி ஆஸ்திரங்களாய் தேவ பிள்ளைகளிடத்திலே தவறாக சொல்லி சொல்லி பயமுடுத்துகிறவர்கள். வசனம் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி போதிக்கிறீர்கள், நீங்கள் இப்படி வாழ்கிறீர்களே என்று சொல்லி நம்மை வசனத்தை வைத்தே நல்ல சாப்பிட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எப்பொழுது கேட்டாலும் 7 நாட்கள் உபவாசம், 3 நாட்கள் உபவாசம், மாத கடைசி உபவாசம், மாத துவக்க உபவாசம் என்று உபவாசம் எடுக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் உபவாசிக்க மாட்டார்கள் மணவாளனின் தோழர்கள் என்று. அப்படியானால் மணவாளனாக இயேசு உங்களோடு தானே இருக்கிறார், நீங்கள் ஏன் உபவாசிக்கிறீர்கள் என்று இப்படி கள்ள போதும். எங்கே வசனத்தையே திருடி வசனத்தையே நமக்கு என்ன செய்கிறார்கள்? எய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பொல்லாத கிரியைகளுடையவர்கள், கொலை பாதகர் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்தவன். சகோதரனை கொலை செய்தவன். ஏன் அவன் கொலை செய்தான்? தன்னுடைய கிரியை பொல்லாததும் அவனுடைய சகோதரனின் கிரியைகள் நீதி உள்ளதுமா இருக்கிறவன். இன்றைக்கு பொல்லாங்கன் கொலை செய்கிறான். யாரை? நீதி உள்ளவர்கள். அதுதான் வேத வசனம். ஆகையால் இந்த பொல்லாங்கன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த பொல்லாங்கனை எளிதிலே நாம் ஜெயித்து விட முடியும். முதலாவது, இந்த பொல்லாங்கன் திருடன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருடன், அவன் திருட வந்திருக்கிறவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். அது நித்திய ஜீவன். நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டு. ஆகையால் அவரிலே நாம் நிலைத்திருப்போமானால் நாம் இந்த பொல்லாங்கனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, அங்கே பார்க்கும்போது களைகளை அவன் விதைக்கிறான். அந்த ஊமையை மத்திய 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது களைகளை விட்டுவிடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் களைகளை பிடுங்கும் போது நல்ல கனி கொடுக்கிற அந்த கோதுமை மணிகள் கதிர்களையும் நீங்கள் பிடுங்கி விடுவீர்கள். ஆகையால் களைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் எல்லாம் சேர்க்கப்படும் நாள் வரும்போது அந்த களைகள் எரிகிற அக்கினியிலே இந்த கோதுமையிலே இருக்கிற அந்த பதரோடு கூட எரிக்கப்படும். ஆகையால் நமக்கு நன்றாய் வேத வசனத்தின் ஆழம் எது, வசனத்தின் ஆழம் எது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு பகுத்தறியும் ஆவியின் வரத்தை இந்நாட்களிலே தேவ பிள்ளைகள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் வரங்கள் நிறைய உண்டு. தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொன்னதினாலே எல்லாரும் அதையே நாடி, நான் எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லணும் ஆண்டவரே என்று அதை மட்டும் நாட வேண்டாம். அதில் உள்ள அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் உள்ள எல்லா வரங்களும், இன்னும் வேதத்தில் உள்ள பல ஆவியின் வரங்களையும் நாம் நாடி தேடி கண்டுபிடித்து அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அதிலே இந்த கடைசி காலத்துல பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். ஆவிகளை பகுத்தறிகிறவர். ஆகியால் நாம் புதிதாய் ஒருவரோடு கூட பழகும் போது அவர்கள் யார் என்பதை ஆவியானவரை நமக்கு உணர்த்தும். நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, அறிவு, படிப்பு எதுவும் அதை வெளிப்படுத்த முடியாது, முடியவே முடியாது. அவர்கள் நம்மை காட்டிலும் ஞானவான்களா இருந்தார்கள். ஆனால் நம்மையே வஞ்சிக்கிற அளவுக்கு எப்படி சாத்தான் ஆண்டவரையே வார்த்தையினாலே வசனத்தினாலே வஞ்சித்தானோ அதுபோல நம்மையும் கூட வஞ்சிக்கிறதுக்கு அவர்கள் பலவான்களாய வசனத்திலே வல்லவர்களாய் இருக்கலாம், ஞானிகளாய் இருக்கலாம். ஆனால் ஆவியின் வரமாகிய அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். நம்மோடு பேசுகிறவர்கள் யார் என்பதை ஆண்டவர் தெளிவாய் நமக்கு உணர்த்தி காட்டி விடுவார். ஆகையால் இந்த களைகளை விதைக்கிறவன் யார் என்பதை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யூடியூப் சேனலை திறந்தான் எவ்வளவு 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 பிரசங்கங்கள், அதுல எவைகள் நல்லவைகள் கெட்டவைகள் என்று நம்மாலே பகுத்தறிய முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறார்கள், வசனத்தை கொண்டுதானே பிரசங்கிக்கிறார்கள். அதை தானே நாம் கேட்கிறோம் என்று சொல்லி நாம் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். நம்முடைய மொழியிலே சொன்னால் ஏமாந்து போய்விடாதீர்கள். அதைதான் வேதத்தின் மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது, வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்ப நாம் இந்த களைகளை விதைக்கிற இந்த பொல்லாங்கனிடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் களைகளை விதைக்கிறவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்ல விதையை விதைக்கிறவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிய நல்ல விதைகளை பொறுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அடுத்து அவன் அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்பும் போது நாம் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசித்தோமே, நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நாம் நிற்கும்போது அவன் அனுப்புகிற அக்கினி ஆஸ்திரங்கள் அவிந்து போகும். அல்லேலூயா. அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அது தண்ணீர் மூழ்கிற ஒரு அக்கினி ஆஸ்திரமாய் அது அப்படியே அவிந்து போய் விழுந்து விடும். அது நம்மேலே வந்து ஏயப்பட்டதாகவே அப்படியே கீழே விழுந்து. நாம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. கடைசி காலத்திலே எல்லாம் இருக்கும், வரங்கள் கிரியேட் செய்யும், எல்லா அற்புத அடையாளங்கள் நடக்கும், தேவ பயம் கூட இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா விசுவாசம் குறைந்து போகும் என்று ஆண்டவரே சொல்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? நாங்கள் அற்புதம் செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முட்டி முட்டி ஜெபித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, பொல்லாங்க நெய்கிற ஒரு அக்கினி ஆஸ்திரம் வரும்போது நாம் அவிந்து விடுகிறோமா? அல்லது அனுப்பப்பட்ட பொல்லாங்கன் அவிந்து விடுகிறானா? அவனுடைய அம்பு எய்யப்பட்ட அக்கினி ஆஸ்திரம் அவிந்து விடுகிறதா? நாம் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறோம். ஏன்? விசுவாச குறைவுதான். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார், ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுவதற்கு ஒரு மலையளவு ஒரு விசுவாசம் உனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு கடுகு அளவு. அது எதை குறிக்கிறது? முழுமையான விசுவாசம். சின்ன விசுவாசம் இல்லைங்க. மலையை பெயர்க்கிறதுக்கு மலையளவு விசுவாசம் வேண்டும் நமக்கு. ஆனால் அது முழுமையான விசுவாசம். அதை கீழிருந்து பெயர்த்து அதை கொண்டு போய் எங்கே சமுத்திரத்திலே கூட நட்டு வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு முழுமையான பலம் அல்ல, முழுமையான ஒரு விசுவாசம். அதை ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது நாம் பிசாசை எதிர்த்து
தீங்கு நாளிலே பிசாசை எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படியாக நாம் போட்டுக் கொள்ளுகிறதான ஒரு சர்வாயுத வர்க்கமாகிய விசுவாசம் என்னும் கேடகம். அதை நாம் கையிலே பிடித்தவர்களாய், எப்பொழுதும் பிடித்தவர்களாய் நாம் இருக்கும்போது அந்த கேடகம் என்ன செய்யும்? வருகிற எல்லா அம்புகளையும் ஈட்டிகளையும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடும். அந்த விசுவாசம் சாதாரண விசுவாசம். ஆனால் விசுவாசத்தை குறித்து எவ்வளவோ வசனங்கள் நமக்கு மனப்பாடமாக தெரியும். விசுவாசமுள்ள ஜெபம்தான் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்கள் அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். எல்லாம் மனப்பாடமாய் தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போதுதான் என் விசுவாசம் எங்கேயோ ஒளிந்து போய் விடுகிறது, மறைந்து போய் விடுகிறது. ஆகையால்தான் ஆண்டவர் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பிசாசானவன் உன்னை சுளகல புடக்கிறது போல. சுளகு என்று சொல்லும்போது முறம் என்று சொல்வார்கள். அதே அரிசி மற்ற தானியங்களை புடைக்கிற ஒரு கருவி. அதுல வைத்து கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க போகிறான். அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லாமல் உன் விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்க நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கும் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து வீசிக்கொண்டு நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாது. ஓ என் மகள் இன்றைக்கு பிரசங்கிக்கிறாள், ஆனால் நாளைக்கு அவளுக்கு ஒரு சோதனை வரும்போது விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதே, அக்கினி ஆஸ்திரம் அழிந்து போகக்கூடாதே, அவிந்து போகத்தக்கதான விசுவாசத்தை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி எனக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். ஓ நான் அந்த பூமிக்கு போகிற வரைக்கும் அவர்களை எல்லாம் அழைத்து சென்று வருகிற வரைக்கும் இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளிடத்திலே காணப்பட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாருங்க. ஆகையால் தான் பேதுரு கடைசி வரைக்கும் கத்தருக்காய் மரிக்கிறதற்கான இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தது பொல்லாங்கன் எய்கிறதான அக்கினி ஆசிரங்களை அவிக்கிறதற்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். கடைசியா நாம் அந்த 1 யோவான் 3:12 நாம் வாசித்தோம். அவன் கொலை பாதகனும் பொல்லாத கிரியையும் நிறைந்தவனுமாயிருக்கிறான். ஆகிய நாம் அவனை எதிர்க்கிறதுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? நீதியை செய்கிறவர்களாய், நம்முடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அநேக காரியங்களை நீதி உள்ளவைகள் என்று சொல்லியிருக்கிறார். அவைகள் எல்லாம் தேடி வாசித்து எசேக்கியேல் 9ஆம் அதிகார 18ஆம் அதிகாரத்திலே நீதிமான் என்னெல்லாம் செய்வான் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே இருக்கு. அதை நாம் வாசித்து ஆண்டவரே இதுல ஒவ்வொன்றையும் நான் செய்ய, எதையெல்லாம் விட வேண்டுமோ அதையெல்லாம் விடவும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் செய்யும் போது நாம் நீதி உள்ளவர்களாய், நீதியின் கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் மாற முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் பொல்லாங்கன் யார், இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே இன்னொரு காரியத்தையும் இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். அங்கே நாம் முந்தின வசனத்திலே பார்த்தோம், பிதாக்களே ஆதி முதலாயிருக்கிறவரை நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே அடுத்த வசனத்திலே சொல்லும்போது எழுதி இருக்கிறேன். எழுதுகிறேன் என்பது
நிகழ் காரியத்தை குறிக்கிறது. எழுதி இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது தமிழில் எப்படி சொல்லுவது என்று தெரியல. நிகழ் காரியம், நடந்து கொண்டிருக்கிற காரியம். எழுதி கொண்டிருக்கிறேன் என்கிற மாதிரி எழுதி இருக்கிறேன். அப்படியானால் இந்த வசனத்திலே அவர் சொல்லும்போது பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் என்று மட்டும் சொல்லாமல், 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல அல்லாமல், இந்த 14ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறது, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்க 4 காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கும். அப்படியானால் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறதற்கு பொல்லாங்கனை யார் ஜெயிப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்கள் வாலிபர். அப்ப முதிர் வயதான எனக்கு அந்த ஜெயம் இல்லையா? இங்கே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறதான நடு வயதினராய் அல்லது என்னை போல முதிர் வயதிலே இருக்கிறவர்களாய் இருக்கலாம். அவர்களுக்கு இது இல்லையா? வாலிபருக்கு மட்டும்தானோ இந்த வசனம்? வாலிபரே நீங்கள் தான் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று சொன்னாரோ? உங்களுக்கு தான் எழுதி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாலிபரை குறித்து நாம் வேதத்திலே அநேக வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 119:9. வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வாலிபன் என்பது யார்? பொல்லாங்கனை ஜெயிக்க வாலிபரே என்று சொல்லி இந்த யோவான் அழைத்து சொல்லுகிறாரே. முதலாவது இந்த வாலிபர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளுகிறார். தங்கள் வழியை சுத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவருடைய வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் வாலிபர். இன்னைக்கு நீங்களும் வாலிபர், நானும் வாலிபர் ஸ்திரீதான். இந்த வசனத்தின்படி தன் வழியை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறவன் எதனாலே? ஆண்டவருடைய வசனத்தினாலே. தன்னை காத்துக்கொள்ளுகிறது என்று சொன்னாலே என்ன? கை கொள்ளுகிறதுனால். வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்கள் எல்லாரும், தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள் எல்லாரும். நாம் யாரும் சுத்தமாய் பிறந்தவர்களும் அல்ல, சுத்தமாய் இருக்கிறவர்களும் அல்ல. நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் பலரும் நம்மை சுத்தமாய் இருக்கவும் விட மாட்டான். நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னால், நாட்களிலே நான் அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும் போது, மழைக்காலங்களா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும், கர்த்தர் எனக்கு வசனத்தின்படி கொடுத்த இந்த வெண் வஸ்திரத்தை தான் நான் தரித்து கொண்டு போவேன். போகிற இடமெல்லாம் சேரும் சகதியும் செம்மண்ணும் இருக்கும். இந்த மழை காலங்களிலே மிக கஷ்டப்பட்டுதான் அந்த புடவை நல்லா தூக்கிட்டு முழங்கால் தண்ணியில எல்லாம் நடந்து சென்று ஊழியங்களை செய்த நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் ஓரமாக அப்படியே நடந்து போவேன். போனாலும் எதிரிலோ அல்லது பக்கத்திலோ வருகிற ஒரு வாகனம் வேகமாக வந்து ஒரு பள்ளமோ ஏதோ ஒரு காரியத்துல இருக்கிற அந்த தண்ணீர், அந்த வேகமாய் போகும் பாருங்க, அந்த தண்ணி முழுக்கும் என்னுடைய புடவையில வந்து எத்தனையோ நாட்கள் அதோடு நான் வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்து அதை உடனே அதை துவைத்து போட வேண்டும். நான் ஒதுங்கிதான் போகிறேன். எனக்கு வேண்டாம், இந்த தண்ணி பட்டா என்னோட புடவை அழுக்காயிரும் அப்படி சொல்லி பயந்துதான் போகிறேன். ஆனால் வேற யாரும் மூலமா நமக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. வேற யாரோ ஒரே ஒரு வார்த்தை பேசினதுனாலே
என்னால தாங்க முடியலங்க. அதனால திருப்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஆனா அந்த ஒரு வார்த்தையே அவங்கள ஆழமா காயப்படுத்தி இருக்கும். அவங்க 20 வார்த்தை பேசியிருப்பாங்க, அது நம்மளை காயப்படுத்தினதுதான். ஆனால் நான் பேசின ஒரே ஒரு வார்த்தை இன்னொருவரை என்ன செய்து விட்டு ஆழமாய் காயப்படுத்தி. அவர்கள் என்னை கரைப்படுத்தினதை காட்டிடும் நான் அவர்களை கரைப்படுத்தி விட்டேன். அவர்கள் என்னை கரைப்படுத்த வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் நான் வசனத்தை கை கொண்டு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, அமைதியா இரு என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் 20 வார்த்தை பேசுறவங்க ஒரு வார்த்தை நான் கொடுத்தேன். என்னன்னா கொடுத்தேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை போல இருக்கவில்லையே, நீ சாந்த குணத்தை நீ தரித்து கொள்ளவில்லையே என்று ஆண்டவர் சொல்லும் போது வெட்கி குனிந்து போகிறேன். நாம பரிசுத்தமாய் நடக்கணும், வேதவசனத்தின்படி நடக்கணும், வேதவசனத்தை கை கொள்ளணும். நான் பிரசங்கிக்கிறேனே என்று நான் அதிக ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கிறேன். ஆனால் சில நேரங்களிலே பலர் மூலமாய் நமக்கு வருகிற காரியங்களினாலே நாமும் கரைப்பட்டு விடுகிறோம். ஆகையால் யாருமே இந்த உலகத்திலே சுத்தமானவர்கள் அல்ல. ஆகையால் தான் வேத வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அனுதினமும் நம்மை கழுவ வேண்டும். அனுதினமும் அவருடைய வசனம் நம்மை கழுவும் போது நாம் வாலிபராய் இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் வாலிபர் என்று சொல்லும் போது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 33:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வாலிபனை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த வாலிபனை குறித்து நாம் பார்க்கும்போது இது யோசுவா என்னும் வாலிபன் என்ன செய்கிறான்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிறான். அப்ப வாலிபரே, நீங்கள் தான் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்கள், அதனால உங்களுக்கு எழுதி இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் போது, இந்த வாலிபர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது வசனத்தின்படி தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல், தேவ சந்நிதியை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு கிருபையை பெற்றவர்கள். எப்படி தேவ சந்நிதியை விட்டு நீங்காமல் நாம் இருக்க முடியும்? தேவ சந்நிதியை விட்டு நீங்காமல் எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட இசைந்து இணைந்து இருக்க முடியுமா? முடியும். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நாம் நம்முடைய போக்கிலே, நம்முடைய வரத்திலே கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டு உருவாடிக்கொண்டு தேவ சமூகத்திலே நாம் நிச்சயமா இருக்க முடியும். அன்றைக்கு அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, இன்றைக்கும் நமக்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் நாமே ஆலயம். நமக்குள்ளே உலாவி வருகிற பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நாம் பேசிக்கொண்டிருந்தால் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறதான வாலிபராய் நாம் எப்பொழுதும் இருப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 103:5, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. யார் வால வயது போல் ஆகிறவர்கள்? அந்த வசனமும் நமக்கு தெரியும். ஏசாயா 40:31 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகள் போல புது பலன் அடைவார்கள், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வால வயது போலாகும். நான் ஏற்கனவே என்னுடைய சாட்சியை அநேக நேரங்களிலே இந்த கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இந்த கொரோனா காலங்களிலே 2020 2021 2 முறை நான் அந்த வியாதினாலே
பாதிக்கப்பட்டு படுத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, தெய்வீக சுகத்தினாலே நான் குணமானேன். அதற்கு பின்பு உண்மையாகவே இந்நாள் வரைக்கும் கழுகுக்கு சமானமாய்தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். பெருமைக்கல்ல, தேவ கிருபை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் வாலிபரை போல. அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், வாலிபரும் சோர்ந்து போவார்களாம். அவர்களுக்கு ஒரு சோர்வு வந்து விடுகிறது. இந்த காலத்திலே பார்த்தால் வாலிபருக்கு தான் பலன் இல்லை, சோர்வு. பஸ்ல சீட்டு கேட்டாலும் எனக்கே கால் வலிக்குது. வயசானவங்களை நிக்க வைக்கிற காலமா இருக்கிறது இன்னைக்கு. ஏன் வாலிபருக்கு பலன் இல்லை? அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாத்திலும் பலன் இல்லாமல் இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்போம்? ஒரு வாலிபரை போல பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். யார் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள்? வாலிபர். இரண்டாவது, அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோவான் எழுதுகிறான், வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும். பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்கள் யார்? முதலாவது வாலிபர் பொல்லாங்கனை ஜெயிக்கிறார்கள். பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்கள் அடுத்தது அவர்கள் பலவான்கள். பலவான்கள் என்று சொன்னால் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று மன்னிக்க வேண்டும். 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் பட்டணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. பலவான் இடத்திலிருந்து மதுரம். பலவான் இடத்திலிருந்து என்ன வருமா? மதுரம். பலவான்களே, நீங்கள் பலவான்களா இருப்பதினால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என்று எழுதி இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறதுனாலே, இந்த பலவான் என்று சொன்னால் என்ன? இந்த பலவான் இடத்திலே மதுரம் காணப்படும். மதுரம், இந்த மதுரம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 9:11, அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். நாம் அதற்குள்ளே போக நான் விரும்பவில்லை. இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை, பலவான்கள் யார்? பலவான்கள் இடத்தில் மதுரம் காணப்படும். மதுரம் என்பது என்ன? அது நற்கனியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அத்திமரம் சொல்லுகிறது, என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு பலவான் இடத்திலே என்ன காணப்படும்? மதுரம் காணப்படும். அந்த மதுரம் என்ன? நல்ல கனி. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே சொல்லும் போது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும். முட்செடிகளில் திராட்சை பழங்களை பறிக்க முடியாது. திராட்சை கொடிகளிலே தான் திராட்சை பழங்கள் உண்டு. முட்பூண்டுகளில் அத்தி பழங்களை பறிக்க முடியாது. இந்த பலவான் எதினால் மதுரம்? அவனுடைய நற்கனிகள். அவனுடைய நற்கனிகள், தன்னுடைய ஜீவியம், அதைதான் நற்கனி என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அவர்களுடைய கிரியைகளினாலே,
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்கள் கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அப்படியானால் நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். நல்ல கனி குறாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆனால் நல்ல கனி கொடுக்கிற மரத்தை தான் பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். அது எதை குறிக்கிறது? அவருடைய சித்தத்தின்படி வாழுகிறவர்களை காண்பிக்கிறது. 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பிரவேசிப்பது இல்லை. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறது, பிரசங்கிக்கிறது கூட எனக்கு அது சுலபமாக இருக்கலாம். ஆனால் ஜீவித்து காட்டுகிறது, அதுதான் நற்கனிகளை கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம், முட்பூண்டுகள், அதிலே அத்தி பழங்களை பார்க்க முடியுமா? இல்லை. அத்தி மரம் சொல்லுகிறது, என் மதுரம் என்னுடைய நல்ல கனி. அந்த அத்தி மரத்தின் கனி அது எத்தனை வகையான நோய்களை குணமாக்குகிறது. அந்த அத்தி மரத்தை குறித்து அநேக ரகசியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு தனி ஒரு வேத பாடமாக இருக்கும். அதை குறித்து நீங்கள் தியானிக்கலாம். அத்தி மரத்தின் கீழ் நாத்தான்வேல் இருந்தது. அத்திமர துளிர் தோன்றும் போது வசந்த காலம் வருகிறது, ஆண்டவருடைய வருகையின் நாட்களை குறிக்கிறது. இதெல்லாம் நிறைய பாடங்கள் உண்டு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறது, பொல்லாங்கனை ஜெயிக்கிற பலவான்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? நல்ல கனி கொடுக்கிற நல்ல மரங்களாய் இருக்கிறார்கள். கடைசியாய் ஒரு காரியத்தை யார் ஜெயிப்பார்கள் என்று அந்த யோவான், அந்த 1 யோவானிலே சொல்லுகிறதான வார்த்தையை வாசித்து நாம் முடிக்கவிருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருப்பதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் என்று எழுதப்பட்டிருக்கு. 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும். தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் தான் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க முடிகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 89ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கு. கர்த்தருடைய வசனம் எங்கே நிலைத்திருக்கிறதாம்? வானங்களில் நிலைத்திருக்கிறது. அப்படியானால் வானங்களில் நிலைத்திருக்கிற வசனம் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணும்? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் மன்னிக்க வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் தேவ வசனம் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், நாம் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவ வசனம் நம்மில் நிலைத்திருக்கிறதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். மட்டுமில்லாமல் நாம் ஏற்கனவே வாசித்ததான அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் அந்த உவமையிலே நாம் வாசிக்கும் பொழுது 20ஆம் 21ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல்
அடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனம் வானங்களில் இருக்கிறது. ஆகையால் மேலானவைகளை நாம் தேடும் போது மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, பொல்லாங்கனை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட வசனத்தை போல நாம் இருந்து விடாதபடிக்கு அது எதை குறிக்கிறது? வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் துன்பம், வசனத்தின் நிமித்தம் ஒரு இடரல் வந்து விடுகிறது. அப்படியானால் நம்மாலே அந்த வசனத்தில் நிலைத்திருக்க முடியாது. அது கற்பாறை நிலத்திலே விழுந்த விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது? வசனத்தை நாம் உட்கொள்ளும் போது உபத்திரமும் வந்தாலும், கேடு வந்தாலும், போராட்டம் வந்தாலும் அதிலே நிலைத்திருக்க வேண்டும். வசனத்திலே நிலைத்திருக்கிறது, உபத்திரவம் வந்தாலும் நிலைத்திருக்கிறது. அதைத்தான் தாவீது எழுதும் போது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனத்திலே அவர் சொல்லும் போது சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். நாம் ஏற்கனவே வாசித்தோம். விசுவாசத்தை கேடகமாய் பிடித்தான். பொல்லாங்கனிடத்திலிருந்து அவன் அனுப்பும் அக்கினி ஆஸ்திரங்களிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும். இப்ப வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அது உபத்திரம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், வியாதி வந்தாலும், வேதனை வந்தாலும் இடரல் அடையாமல் இருப்பதற்கு இங்கே நாம் அந்த வசனத்தின் மேலும் தேவன் மேலும் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார். அந்த அவருடைய வழி நமக்கு உத்தமமாகவும், வசனமானது எப்படி இருக்கிறது? புடமிடப்பட்டதா இருக்கு. ஆண்டவருடைய வசனம் வெள்ளி குகையில் 7 தரம் புடமிடப்பட்டது போல புடமிடப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனமே புடமிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை வாசிக்கிற, அதை கை கொள்ள விரும்புகிற நாம் எவ்வளவு புடமிடப்படுவோம்? சங்கீதம் 105 இப்படியாக புடமிடப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 105:19 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இது யாரை குறிக்கிறது? யோசேப்பை குறிக்கிறது. யோசேப்பு 17 வயதிலே அவன் கண்ட சொப்பனங்கள் 30 வயதிலே தான் நிறைவேறுகிறது. 13 வருடங்கள் வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே சொல்லப்படவில்லை. அவன் குழியிலே தள்ளப்படுகிறது, விற்கப்படுகிறது, அவன் போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்கிறது, பின்பு சிறைச்சாலைக்கு போகிறது. இதெல்லாம் சரித்திரமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்திலே ஆவியானவர் எழுதின வார்த்தை என்ன? வசனம். வசனம் அவனை புடமிடும் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனிடத்திலே நிறைவேறவில்லை. வசனத்தினாலே அவன் புடமிடப்பட்டான். ஏங்கி தவிக்கிறான். அந்த மானபாத்திரக்காரனிடத்துல என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். பரிதாபமாக இருக்கும் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது. நீ போய் நீ உன் வேலையிலே சேர்ந்த பின்பு பார்வோனிடத்திலே நீ நிற்கும்போது என்னை நினைத்துக்கொள். 3 நாட்களிலே மறந்து போனாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மறதி பாருங்க. 3 நாட்கள். ஆனால் 2 வருஷம் கழித்து மறவாத தேவன் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு முடித்த உடனே அந்த உயர்வை ஆண்டவர் கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டத்தின் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வியாதியா அல்லது இந்த கடன் பிரச்சனையா, இந்த வேதனையா, என் சொந்த பந்தங்களாலே நெருக்கங்களா, எதுவாக வேண்டுமானாலும் வசனம் உங்களை புடமிடுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. யோசேப்பு அன்றைக்கு ஒப்பு கொடுத்தான். ஆனால் அவனும் நம்மை போல மனுஷன் தானே. என்ன நினைச்சுக்கப்பா, என்ன நினைச்சுக்கப்பா,
பணம் உள்ளவர்களிடத்துல போய் கொஞ்சம் என்ன நினைச்சுக்கோ, எனக்கு கொடு, நீ நல்லா இருக்கும் போது என்ன, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ என்று நாம் சொல்லுகிறது வழக்கம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் அவனை இன்னும் 2 வருடங்கள் அந்த சிறைச்சாலையிலே புடமிட்டது. அவன் யோசித்திருப்பான், எவ்வளோ பெரிய ஒரு சொப்பனத்தை விளக்கத்தை கொடுத்தேனே, 3 நாள்ல என்ன மறந்துட்டு போயிட்டானே. 2 வருஷம் ஆனா என்னை மறவாத தேவன் என்னை உயர் அதிகாரியாய் நிறுத்தினார் என்று அவன் தேவனை ஸ்தோத்திரித்துதான் தேவ மனுஷனாய் ஒரு பெரிய அதிகாரியாய் மாறினது போல இன்றைக்கு எந்த போராட்டத்தின் நடுவிலே, எந்த காரியத்தின் நடுவிலே நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். வசனம் உங்களை புடமிடுவதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போமானால் வசனம் புடமிட்டு பொன்னாக விளங்க. வெள்ளியை போல ஆண்டவர் வசனத்தை புடமிடுகிறார், ஆனால் நம்மையோ பொன்னாக விளங்க செய்கிறார். அதுதான் யோபு எழுதுகிறான், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுங்க. அதைதான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசம் சோதிக்கப்படும். பேதுரு எழுதுகிறான், சோதிக்கப்படும். ஏனென்றால் அவர் சோதிக்கப்பட்டார், அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று ஆண்டவரும் சொன்னார். நாமும் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் சோதிக்கிறதுக்கு தான். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், எல்லாம் வருங்க. இயேசுவுக்கு வந்தது, அவர் பாடுபட்டதினாலே நாமும் பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். அவர் நமக்காக பின்பற்றும்படியாக மாதிரியையும் பின்வைத்து போயிருக்கிறார், அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக. ஆகையால் நாம் பின்பற்றுவோமே. வெள்ளி குகையிலே 7 தரம் புடமிடுகிறது போல வசனத்தை ஆண்டவர் புடமிட்டு வைத்திருக்கிறார். அந்த வசனம் நம்மை புடமிடும் போது நாம் பொன்னாக விளங்குவோம். ராஜ வஸ்திரம் தரித்து ராஜ குதிரையிலே ஏறி ராஜ பவனி வந்த யோசேப்பை போல ஒரு அதிகாரியாக மாற்றினார். எந்த போத்திபாரின் மனைவி அவனை சிறையிலே தள்ளினானோ அவளுக்கும் அதிகாரியா, அந்த போத்திபாருக்கும் அதிகாரியாக தான் மாறினான் இந்த யோசேப்பு. உங்களை என்னையும் கர்த்தர் அப்படிதான் வைக்க போகிறாங்க. இந்த மாதம் எழுதி வைத்துக் கொள்ளலாம். பொல்லாங்கனை ஜெயிக்கிற மாதம், பொல்லாங்கனை ஜெயிக்கிற மாதம். நம் கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பாதை என்றைக்கு எனக்கு மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடன் தொல்லை என்றைக்கு என்னைக்கு மாறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணீரை கடக்கிறவர்கள் அதை களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றப் போகிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் நல்ல பிதாவே, அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பொல்லாங்கனை நாங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்களை வாலிபரே என்று அழைக்கிறேன், எங்களை பலவான்களே என்று அழைக்கிறேன், தேவ வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களே என்று அழைக்கிறேன், பொல்லாங்கனை ஜெயித்தவர்களே என்று அழைக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாய் இந்த மாதம் எங்களுக்கு ஜெயத்தின் மாதமாயிருக்கிறபடினா பொல்லாங்கனை ஜெயிக்க இந்த வசனங்களின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.